வணக்கம். இன்றைக்கி ஊழ் அதிகாரத்தின் 5வது குறள். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இதில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. என்னன்னாக்கா, சில சமயம் நம்ம பொருள் ஈட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு அடிப்படை எண்ணம் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. இது ஒன்றும் விதிவிலக்கே கிடையாது. யாராக இருந்தாலும் பொருளை கைவசம் வைத்து கொள்ள வேண்டும், அதனை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது இயல்பு. அப்போ தொழில் நுணுக்கங்களையும் அந்த தொழிலை எந்த காலத்தில் செய்தால் அது நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் என்றும், எந்த பொருளை எப்படி வாங்கினால் அது இந்த சமயத்தில் அதிகமான லாபத்தை கொடுக்கும் என்றும் நல்ல கணக்கு போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக அந்த பணத்தை சேர்க்கக்கூடிய வழிகளை சேர்ப்பாங்க. அதே மாதிரி மக்கள் இருக்கிறார்கள், பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது முதலீடு செய்வார்கள். ஒன்று பேங்க்கில் வைப்பாங்க, இல்லைன்னா ஃபைனான்ஸில் போடுவாங்க, அப்படி இல்லைன்னாக்கா பங்குச்சந்தையில் விடுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. சில சமயம் பார்த்தோன்னாக்கா, எவ்வளவு கணக்கிட்டு நல்ல நுணுக்கமாக அந்த திறனெல்லாம் அறிந்து நம்ம கொண்டு போய் முதலீடு செய்தாலும் முட்டை தான் கிடைக்கிது. நமக்கு சரியான லாபம் இல்லை, முதலும் முடிந்து போய் விடுகிறது. சில பேர் இருக்கான், சும்மா அசால்ட்டாக கொண்டு போய் பணம் பெருக்கணுங்கிறதுனால ஏதோ ஒரு வழி, ஒரு சின்ன வேலை தான் பார்த்துருப்பான், பெருசாக ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னாக்கா செல்வம் எப்படி தான் வருமோ தெரியாத அந்த வழியாக மிக அதிகமான செல்வத்தை அவன் பெற்று விடுவான். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக நம்ம சொல்கிறோம்ல, மார்க் வாங்கும்போது கூட பசங்க சொல்லுவாங்க, நான் 40 மார்க் தான் எழுதுனேன், எனக்கு 60 மார்க் எப்படி வந்ததுன்னு தெரியல, அந்த டீச்சர் நல்ல மூடில் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு பேசிக்குவோம்ல. இதே மாதிரி தான் சில பேர் 100 வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு 40 வந்திருக்கும். எங்கேயோ ஒரு சறுக்கல். இது இயல்பு நடைமுறையில் வருது. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தா வள்ளுவர் என்ன சொல்கிறார்? இதுக்கு நீ செய்த முன்வினை பயன் தாண்டா காரணம், ஊழ், உன்னுடைய கர்ம வினைகள், அதுதான் இங்கே விளையாடுது உனக்கு அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கு நம்ம அந்த குறள் என்னன்னு பார்க்கலாம். நல்லவை எல்லாம் தீயவா, நல்லவை எல்லாம் தீயவா, தீயவும் நல்லவாம் செய்வம் செயற்கு, நல்லவை எல்லாம் தீயவா, தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வத்தை செய்தல்னு சொல்கிறார் இல்லையா? பெருக்கிறது செய்தல். அந்த செல்வத்தை செய்யும் பொழுது, நல்ல ஊழ்வினை பயன் இருக்கும் பொழுது, நம்முடைய எளிமையான முயற்சிகள் கூட அந்த செல்வத்தை அதிகமாக்கி கொடுத்துவிடும். ஊழ்வினை தவறாக இருக்குமே, ஆனால் நம்முடைய பெரிய முயற்சிகள் கூட தோற்றுப்போய் நமக்கு தோல்வியை பரிசாக தரும், செல்வத்தை ஈட்டி தராது என்கிறது இந்த குறள். நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி.